ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 47 அப்படிங்கிறது நமக்கு ஏபியில் ஒரு ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தோம். நேற்று வீடியோலுமே பார்த்துருப்பீங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த மாதம் ஃபஸ்ட்டில் 7 வச்சு பார்த்திங்கன்னா ரெட்டப்படையில் இந்த 3 இடத்துல ஆடிருப்பான். 87, 27, 07 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 67, ஒரு 47 அப்படிங்கிற வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். ஆனால் அது வரல. இன்றைக்கி 47 அப்படிங்கிறது நமக்கு ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த ஏபி 47 அப்படிங்கிறது இன்றைக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பாருங்கள். இதுவரையும் அடித்து முடிச்சுட்டான். இன்னும் ஒரு 2 நாள் தான் கேம் இருக்குது. இதில் ஒன்றுக்கு 2 டைம் நிறையா இது அடிச்சிட்டான். நான் ஒரு ஓவரில் ஒரு நம்பர் மட்டும் சொல்கிறேன். இன்னும் இந்த 2 நாளைக்கு மட்டும் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதம் டபுள்ஸ் அடிக்காத நாள் ரொம்ப கம்மி. டபுள்ஸ் அடித்த நாள் தான் அதிகம். ஓகேங்களா, இப்போ அதை பேஸ் பண்ணி நான் அதை சொல்கிறேன். 00 இப்போ அதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் நமக்கு நம்பர் இருக்குது இல்லைங்களா. அப்போது 00 அப்படிங்கிறது அடிச்சிட்டான். 11 அப்படிங்கிறதும் அடிச்சிட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா 22 அப்படிங்கிறது அடிச்சிட்டான். 2 அடிச்சிட்டான். அடுத்தது 3மே பார்த்திங்கன்னா இங்கே 3 அடிச்சிருந்தானே. இங்கே டபுள்ஸு அடித்தது மட்டும் நோட் பண்ணுங்கள். 33, 44, 55, 55, இன்னும் ஒரு 66 அப்படிங்கிறது இன்னும் வரல. ஓகேங்களா, நான் பார்த்துட்டேன். 66 இன்னும் வரல. 77 அப்படிங்கிறதுக்கு சொல்ல வேணாம். 77 நிறையா இடத்துல அடிச்சிட்டான். அடுத்து 88, இன்னும் ஒரு நம்பர் என்னென்னா 99. 99 அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இன்னும் வரல. ஓகேங்களா, அப்போ இந்த 2 நாளைக்கு மட்டும் ஆளில் ஒரு 66, ஒரு 99 அப்படிங்கிற இந்த 2 நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நாளைக்கு நாளை கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது நாளைக்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத வர ஒரு பேட்டர்ன்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த 66, 99 அப்படிங்கிறது ஏபிபிசிஐசியில் ஒரு 2 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நாளைக்கு நாளை கழிச்சு மட்டும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதம் எல்லாமே அடிச்சிட்டான். 0லேருந்து 9 வரை நம்பர் இருக்குது. அதில் எல்லாமே அடிச்சிட்டான். அதில் 66, 99 மட்டும்தான் பேலன்ஸில் இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இதில் 2ல் ஏதாவது ஒரு பேராவது வந்துடும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு சின்ன ஒரு கணிப்பாக இருக்குது. ஓகேங்களா, இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பேட்டர்ன்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பேட்டர்ன் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதம் சி போர்டு 7 அடித்ததெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். சி போர்டு 7 இப்போ லாஸ்ட்டாக இன்றைக்கி அடித்தது. அதுக்கு முன்னாடி அடித்தது 137 அடிக்கும்போது சி போர்டு 7. அதுக்கு முன்னாடி சி போர்டு 7. அதுக்கு முன்னாடி சி போர்டு. இந்த மாதத்தில் மொத்தமே 4 டைம் 7 அப்படிங்கிறது அடிச்சிருக்கிறான் சி போர்டில். இப்போ அதுலேயுமே பார்த்திங்கன்னா 77 அப்படிங்கிற ஏற்கனவே நமக்கு பிசியில் 2 டைம் 77. இப்போ அடித்தது 3வது டைம் 77. ஓகேங்களா, 77 அப்படிங்கிறது நமக்கு எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். பிசியில் மொத்தம் இந்த மாதத்தில் 3 டைம் 77 அப்படிங்கிறது அடிச்சிட்டான். அது போட்டோம். நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்க்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு 7 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ அந்த 7 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது மறுநாள் எல்லாமே பாருங்கள் எப்படி ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 7 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது மறுநாள் ஏ போர்டு 007. ஓகேங்களா, ஏ போர்டு 0 அப்படிங்கிறது காமனாக அடிக்கிறான். அந்த ஏ போர்டு 0ன்னு அடிக்கும்போது 07 அப்படின்னு அடித்தான். அடுத்தது பாருங்கள், அடுத்த 7க்கு அதே மாதிரி ஏ போர்டு 0, மறுபடியும் 07. ஓகேங்களா, அதுக்கு கரெக்டாக முடிச்சிட்டான். இப்போ நாளைக்கு நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஏ போர்டு 0 தான் அடிச்சிருக்கான். இங்கே 09 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். நாளைக்கு ஏ போர்டு 0 அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வர்றதுனால நம்ம அதை எடுக்கலாம். இங்கே ரிப்பீட்டு 09 அடிப்பானா அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். மேலே எப்படி 07க்கு 07ன்னு அடித்தான், 09க்கு 09ன்னு அடிப்பானா அப்படிங்கிறது தான் கேசிங்க. இங்கேயுமே பாருங்கள், இதுலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மேலே அடித்த 2 7க்கும் சி போர்டை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஒரு 7க்கு 4, இன்னொரு 7க்கு 1. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 7க்கு ஒரு 1 அப்படின்னு அடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு 1 அடிச்சிட்டான். இப்போ ஒரு வேளை நாளைக்கு 4 அப்படிங்கிறது இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போது ஏபியில் நமக்கு ஒரு
ஏபியில் ஒரு 09 ரிப்பீட் வருமா அப்படின்னு பார்க்கணும். ஏசியில் ஒரு 04 அப்படிங்கிறது வருமா அப்படின்னு பார்க்கணும், ரிப்பீட் வருமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு தாராளமாக ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னா 094 அப்படிங்கிற ஒரு நம்பரு இந்த ரூட் படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போது அடுத்த ரூட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நமக்கு என்ன அடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஏ போர்டு இந்த 4 அப்படிங்கிற நம்பரை நோட் பண்ணிக்கலாம். ஏ போர்டு 4 இங்கே அடிச்சிருப்பான். இதுக்கு மேலே ஏ போர்டு 4 இங்கே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏ போர்டுமே 4 டைம் இந்த மாதத்தில் ஏ போர்டு 4 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அதில் எப்படி அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத அதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே ஏ போர்டு 4 இல்லை, இதுதான் ஏ போர்டு 4. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏ போர்டு 4க்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ போர்டு 4க்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான், மறுநாள் ஒரு டபுள்ஸ் 44 அப்படின்னு அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இந்த நாளுக்கு நமக்கு கீழே ஒரு 44 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்த ஏ போர்டு 4க்கு இங்கே 55 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இது ரெண்டுக்குமே காமனாக என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே சி போர்டு 2, இங்கே ஏ போர்டு 2. ஓகேங்களா? புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாளுக்கு கீழே ஒரு 44, அடுத்த நாளுக்கு ஏ போர்டு 4க்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஏ போர்டு 4க்கு கீழே ஒரு 44, அதுக்கு அடுத்த நாளுக்கு 55 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான். ஓகேங்களா? இப்போது திருப்பி நமக்கு இங்கே 4 அப்படின்னு அடித்தான். அங்கே எப்படி இந்த 55 அப்படின்னு சொல்லி அடித்தானோ அந்த 55க்கு ஒரு 00 அப்படிங்கிறது இங்கே ஆடிருக்கான். ஒருவேளை இந்த நாளுக்கு இருக்கிற அந்த 4க்கு பவர் 9 அப்படிங்கிறது இங்கே ஆடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதோட கசிங்க. அங்கே பிசியில் இருந்த 55க்கு இங்கே ஏபியில் ஆடிட்டான். இங்கே ஏபியில் இருக்கிற 44க்கு இங்கே பிசியில் ஆடலாம் அப்படின்னு தான் அந்த 99 அப்படிங்கிறது கொடுக்குறேன். 99 அப்படிங்கிறது சி போர்டில் பார்த்திங்கன்னா 9 அப்படிங்கிறது பெண்டிங் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா ஏபிபிசி ஏசியில் 99 அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டில் சொன்னது ஒரு 66 99ங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஒருவேளை அது வந்துச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு இங்கே ஒரு 99 அப்படிங்கிறது ஏபிபிசி ஏசியில் கூட ட்ரை பண்ணிக்கலாம், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே எப்படி 2க்கு 2ன்னு அடித்த மாதிரி இங்கே 1க்கு திருப்பியும் 1 அப்படிங்கிறத ஒன்று உள்ளே வச்சு நமக்கு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நமக்கு ஒரு 991 பாக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பாக்ஸ்னால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சில பேருக்கு பாக்ஸ்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கீங்க, அவங்களுக்காக இதை எழுதுகிறேன். 919 991 ஒரு 199 பாக்ஸ்னால் இந்த மாதிரி டபுள்ஸ் வரும்போது 3 நம்பர் தான் வரும். டபுள்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 6 நம்பர் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். இப்போது அடுத்த ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதையும் பாருங்கள். அதுலேயும் இதுதான், இந்த நம்பர் தான் வந்து அடிப்படுது, அதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போது இதையுமே பாருங்கள் எப்படி அடிச்சிருப்பேன் அப்படின்னு பாருங்கள். இப்போது நவம்பர் மாதம் ஒரு 599 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டு. இதில் பிசி மட்டும் பாருங்கள், பிசி 99. ஓகேங்களா? அப்படியே அடுத்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 77. ஓகேங்களா? 99 77 கேப்பில் ஒரு 88 அப்படின்னு வரணும். அந்த 88 எங்கே வரணும், இங்கே பிசியில் அடித்தா அங்கே ஏபியில் அடித்தா அப்போ ஏசியில் தான் அடிக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்க பாருங்கள், மறுபடியும் பிசியில் தான் கொண்டு வந்து அந்த 88 அப்படிங்கிறத முடிச்சிருந்தான். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் இதை சொல்ல போகிறேன். ஆனால் கரெக்டாக அடிப்பானா அப்படிங்கிறது தெரியலை. நமக்கு வந்து மாற்றி வச்சு தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அப்போது நான் இதை வச்சு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இப்போது அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 588 அப்படின்னு ஒரு ரிசல்ட் ஆடிருக்கான். 88 ஒரு மாதம் விட்டு அப்படியே கிராஸில் பாருங்கள், ஏசியில் ஒரு 77. அப்படியே இங்கே வந்தால் நமக்கு ஏபியில் தான் அடிக்கணும். ஆனால் ஏபியில் அடிப்பானா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. மாற்றி அடித்தா அடிக்கலாம். ஓகேங்களா? 88 77 கீழே இறக்குனா 66, மேலே ஏற்றுனா 99. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், 66 99ங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ அது வந்து இதில் கரெக்டாக சிங்க் ஆகுது பாருங்கள். ஏதாவது ஒன்று நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதிலேருந்து மறுபடியும் நமக்கு ஒரு 99 இல்லை 66 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஆளில் தான் ட்ரை பண்ணணும், ஆளில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கணக்கில் வரதான் பாருங்கள், வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 9 கூட உங்களுக்கு என்ன பேர் வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 கூட உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று நம்ம 111 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்லியிருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாகவே இருந்துச்சு. நேற்று அடிக்கல, ஒரு வேளை நாளைக்கு
அடிக்கிறானா இல்லை 4 கழிச்சு அடிக்கிறானா அப்படிங்கிறது தெரியல. இந்த 111 அப்படிங்கிற ஒரு நம்பரை நீங்கள் 3 டிஜிட்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, 3 டிஜிட்டாக ஒரு நாளைக்கு 4 ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து இந்த ஒரு செட்டு வச்சுக்கிட்டு வந்து பாருங்கள். இந்த 66ன்னு வரதுனால ஒரு வேளை பவரில் எதுவும் அடித்தான் அப்படின்னா 666 அப்படின்னு சொல்லி அடிப்பானா அப்படிங்கிறதையும் அதையும் பார்த்துக்கோங்க. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 99 அப்படிங்கிறது ஏபிபிசிஎஸில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு கருத்து. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.